வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ் லா தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம போன வீடியோலாம் பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதில் ஒரே ஃபஸ்ட்டு டெரிவேஷன் மட்டும் நம்ம காஸ் லா வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ மீதி இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பிளேன் ஷீட். ஓகேவா? ஸோ இப்போ இன்ஃபினிட்லி பிளேன் ஷீட்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு பிளேனோட ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன். அதில் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது இன்ஃபைனட்ன்றனால ஃபுல்லாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இதை நான் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கிறேன். ஒரு சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் எடுக்கிறேன். இது இங்கேயும் அங்கே ஏரியா ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் ஃபீல்டு இங்கே செக் பண்ணிங்கன்னா இந்த ஷீட் ஃபீல்டு இங்கே எக்ஸர்ட் பண்ணோம். அண்ட் ஏரியல் வெக்டர் இங்கே இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபீல்டு இங்கே எக்ஸர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஏரியல் வெக்டர் இங்கிட்டு இருக்கும். பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏரியல் வெக்டர் மேலே இருக்கும், ஃபீல்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த டேர்ம் இந்த இது வராது. அப்படின்னா நம்மளுக்கு காஸில் என்ன தெரியும்? அதாவது நம்ம கிளாஸில் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இடிஎஸ் டாட் ப்ராடக்ட். இது டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் டிவைட் பை எப்சிலன் நாட். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு இது கான்ஸ்டன்ட். ஸோ இ அப்படின்னு போட்டுட்டு இஏ அதாவது இந்த இது ப்ளஸ் இங்கேயும் வேணா இஏ காஸ் தீட்டான்னு இருக்கும். காஸ் தீட்டா நம்மளுக்கு 1 வரும். ஏன்னா தீட்டா 0 அந்த ஆங்கிள் பிட்வீன் தம். அதனால் இஏ இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது இஏ ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ். நான் இது சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எடுத்துக்கிறேன். அப்படின்னா டோட்டல் சார்ஜுன்றது சிக்மா இன்ட்டு அந்த ஏரியா. ஓகேவா? எடுத்துக்கிறேன். ஸோ 2EA ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலன் நாட். ஏஏ கேன்சல் ஆகுது. ஸோ இ ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலன் நாட். இதுதான் இதோட ஃபார்முலா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஸ்பெரிக்கல் ஷெல். ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஆனால் அதோட சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஸ்பெரிக்கல் ஷெல்லோடது. அதோட மொத்த இதுவுமே இங்கே இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆர் அப்படின்ற உள்ளே இருக்கிற பாயிண்ட்டு. இது ஃபஸ்ட்டு தான் பண்ணுவோம். செகண்ட் இதாக நம்ம எக்ஸ்டர்னலாக பண்ண போகிறோம். அதாவது அவுட் சைடில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது ஒரு ஆர், இது செகண்ட் இது. இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு காஸ் லா தெரியும். டிஎஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்ட் டிவைட் பை எப்சிலன் நாட். இப்போது இங்கே நம்மளுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜே இருக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ஃபேஸில் மட்டும்தான் சார்ஜஸ் இருக்கும். ஸோ கியூ என்க்ளோஸ் இந்த இடத்துல 0ன்றனால எலக்ட்ரிக் ஃபீல்டே 0 தான். இது இன்சைடுக்கு. அப்போது அவுட் சைடுக்கு எப்படி இருக்கும்? ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். அவுட் சைடுக்கு நம்ம நார்மலான ஃபார்முலா போடணும். ஸோ இங்கே எப்படின்னா இ ஸோ டெல் எஸ். ஸோ இங்கே நம்மளோட இது என்னென்னா 4πr². இந்த காசியன் சர்ஃபேஸோட இது. ஸோ டோட்டல் சார்ஜ் கியூ வச்சுக்கோங்க எப்சிலன் நாட். ஸோ இ அப்படின்றது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். 1/4π எப்சிலன் நாட் டிவைட் பை
q by r ஸ்கொயர். ஸோ நம்ம நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா இது வந்து அவுட் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு சர்ஃபேஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆறுன்னு இருக்குல்ல சர்ஃபேஸில் எடுத்துக்கிறோம். இந்த இடம் தான் 3. அதாவது சர்ஃபேஸில் எப்படி எடுத்துக்கிறோன்னா ஆர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இருக்கும். இங்கே ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ சர்ஃபேஸ் அப்படின்றது 1/4πε0 இன்டு q by r ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ இங்கே ஆர்ன்றது இந்த டிஸ்டன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபைனலான டெரிவேஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறோம். அங்கே நம்மளுக்கு சர்ஃபேஸ்லேயே இருக்கும் சார்ஜஸ்ஸு, உள்ளேயும் இருக்கும் சார்ஜஸ், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபைன் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே 3 இது எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஆர் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் இது. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் ரீஜன் எடுத்துக்கிறேன். அங்கே வந்து நம்ம இப்போது ஆர் ஃபைன் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் ரீஜன். ஸோ இன்சைடுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ஜ் என்க்ளோஸ்ட் எவ்வளோ அப்படின்றதுன்னு பார்க்குறோம். ஸோ நம்ம என்க்ளோஸ்ட் அப்படின்றது என்ன சொல்லணும்னா அதாவது லெட்ஸே இங்கே வந்துட்டு டோட்டல் சார்ஜ் q இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரோ அப்படின்றது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு இந்த இடத்தோட வால்யூம் எழுதணும். ஸோ இந்த இடத்தோட வால்யூம் 4/3πr³ அண்ட் ரோன்றது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா டோட்டல் சார்ஜில் நம்மளுக்கு டேர்ம்ஸில் வேணும். ஸோ q by 4/3πr³ இன்ட்டு 4/3πr³. இங்கே ஸ்மால் ஆர் இங்கே கேபிட்டல் ஆர். ஏன்னா கேபிட்டல் ஆர் அப்படின்றது நம்ம ஹோல் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். ஸோ இந்த 4/3πயும் கேன்சல் ஆகி q என்க்ளோஸ் வந்துட்டு qr³ டிவைட் பை கேபிட்டல் R³. இந்த இது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு ΔS அதாவது சர்ஃபேஸ் ஈக்குவல் டு என்க்ளோஸ் டிவைட் பை ε0 அதாவது நம்ம காஸ்லா. ஸோ நம்மளுக்கு ஃபீல்டு வேணும். ஸோ E இன்ட்டு 4πr². அந்த இடத்துல நம்ம காசியன் சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கிற அந்த இது எடுக்கணும். ஈக்குவல் டு q என்க்ளோஸ் ஃபைன் பண்ணியிருக்கோம் qr³ டிவைட் பை கேபிட்டல் R³ ε0. இங்கே இருக்கிற r²ம் இங்கே இருக்கிற R³ கேன்சல் ஆகி ஸோ நம்மளுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிடணும்னா 1/4πε0 qr டிவைட் பை R³. இது நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடில். அப்போ அவுட் சைடுக்கு என்ன இருக்கும்? அவுட் சைடுன்றது நம்ம எப்படி கன்சிடர் பண்ணியிருப்போம்? இங்கே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ இது செகண்ட் இதுனா இது நீங்கள் இங்கே பண்ணோம்ல, சாரி நம்ம இங்கே எழுதியிருப்போம்ல, இதே ஃபார்முலா தான் அங்கேயே வரும். ஸோ செகண்ட் இதுக்கு நீங்களே எழுதிடலாம் 1/4πε0 q டிவைட் பை r². அதே இதை தான் நீங்கள் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணும். சர்ஃபேஸும் சேம் தான். சர்ஃபேஸ்க்கு நான் சொன்ன மாதிரி r = r போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.